பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் சரியாப்பா, இது அடிக்கடி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறாங்க. இதை பார்த்துக்கோங்க. கடல் வழி குதிரைகள் சரியாப்பா. ஏன்னா இந்தியர்களுக்கு குதிரைகளை பற்றி தெரியாது. இந்திய நிலப்பகுதிகளில் குதிரைகள் கிடையாது. அதனால் கடல் வழி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணால் கடல் வழியாக தான் இறக்குமதி பண்ணணும். அப்போது கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி பண்ணப்பட்டிருக்கு. கருமிளகு தரை வழி தடங்கள் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்குப்பா. அதாவது தரை வழினா தார் ரோடு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கும். அப்ப தரை வழி அப்படின்னா கருமிளகுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது உளுந்த வடை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உளுந்த வடை பொறிச்சொன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே தங்கம் மாதிரி மின்னும் அந்த எண்ணெயோடு சேர்த்து. அப்போ வடமலை அப்படின்னா தங்கம் சரியாப்பா. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பா. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைனா நம்மளுக்கு அந்த கேரளா அந்த சைடு சரி, அங்கே நறுமண பொருட்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து தென்கடல்னாவே நம்மளுக்கு பாண்டியர்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் சரியாப்பா. அப்போ தெற்கு கடல் பகுதினாவே முத்து தான் சரியாப்பா. அப்போ தென்கடல் முத்து, கிழக்கு பவளம். இதை மட்டும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. தென்கடல் பகுதியிலேருந்து முத்தும் கிழக்கு பகுதியிலேருந்து பவளமும் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. ஈழம் சரிங்களா. அப்போ சிலோன்லேருந்து இலங்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இது எதில் இருக்குன்னா 6th புக்கு தான்ப்பா. தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் குரூப் 2 வரையுமே கேட்டிருக்காங்க. அந்த யூனிட் 6ல் தமிழ்நாடு சார்ந்து கேட்பாங்கல்ல. ஸோ ஜிகே பார்ட்டில் இந்த லெசன் அடிக்கடி வந்திருக்குப்பா சரிங்களா. நன்றி.